அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாய ரெசிபி குயிக்காக செய்யலாம் வாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனோன்னா 3 ஏலக்காய் 3 பட்டை சேர்த்துக்கலாம். நல்லா 20 சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸாக நறுக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.